சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, வேறு மாவட்டங்களில் நடைபெறும் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க முடியாது என எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேறு மாவட்டங்களில் நடைபெறும் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவு. அதிமுக சார்பில் நாளை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவு என எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டக்கூடிய முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழலில், கர்நாடக அரசு தீவிரமாக இறங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில், தமிழகத்தில் இந்த மேகதாது பிரச்சனை மற்றும் காவிரி நீர் தொடர்பாக தமிழக அரசை கண்டித்து தாவேக சார்பில் நாளைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்களில் போராட்டம் என்பது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டறிக்கையை பொறுத்தவரையில், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய பட்டியலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நத்தம் விஸ்வநாதனும், தேனி மாவட்டத்தில் எஸ்பி வேலுமணியும், சேலம் மாவட்டத்தில் தங்கமணியும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் KP அன்பழகனும் தலைமையேற்று நடத்துவார்கள் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் விடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டறிக்கையை பார்க்கும்போது, அவரவர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சொந்த மாவட்டங்களில் தலைமை ஏற்கக்கூடியதை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு மாவட்டத்திற்கு தலைமை ஏற்க சொல்வது என்பது ஏற்புடையது அல்ல என்பதும், இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதக்கது அல்ல எனவும் இவர்கள் இருவரும் இந்த கூட்டறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட அனைவருக்கும் அவரவர் வகுத்து வந்த மாநில, மாவட்ட உள்ளிட்ட கட்சியினுடைய பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய உறுதியளித்திருக்கக்கூடிய அந்த உறுதியும் தற்போது வரை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதோடு இந்த சூழ்நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்த தங்களது சொந்த மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டங்களுக்கு நியமித்து அறிவிப்பை வெளியிட்டிருப்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய விசுவாசிகளை புறக்கணிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான வங்கி கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் எனவும், 75,000க்கும் மேல் கடன் பெற்ற விவசாயிகளுடைய வங்கி கடனில் 50%, அதாவது 35,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்ற தாவேக அரசினுடைய அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எனவும், பாகுபாடின்றி தமிழக விவசாயிகள் பெற்ற அனைத்து பயிர்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கர்நாடக மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய இந்த காவிரியில் நமக்கு உரிய பங்கை நீரை பெற்றிடவும், அது மட்டுமின்றி தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை காத்திட எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக வழியில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் என்றென்றும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்போம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் முக்கியமான ஒரு கருத்தையும் அதனோடு சேர்த்து பதிவிட்டிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் நாளை நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தாங்கள் முழு ஆதரவை அளிப்பதாகவும், ஆனால் வேறு இடங்களுக்கு, வேறு மாவட்டங்களுக்கு சென்று தங்களால் கலந்து கொள்ள இயலாது என்பதையும் திட்டவட்டமாக இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.